ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லஞ்சுக்கு நெய்ச்சோறும் மட்டன் குழம்பும் வைக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நெய்ச்சோத்துக்கு பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். என்னோட ஸ்டைலில் நெய்ச்சோறும் மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நெய்ச்சோத்துக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம், மல்லி, புதினா, ஸ்பைசஸ் அப்படின்னு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். பச்சை மிளகா மட்டும் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. அடுத்தது மட்டன் குழம்புக்கு மட்டனை குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, மல்லி எல்லாம் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஒரு குக்கர்ல எண்ணெய் ஊத்திட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், வெந்தயம், சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லி இலையும் சேர்த்திட்டு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு, மட்டன் எல்லாத்தையும் மசாலாவோட நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நெய் சோத்துக்கு தேங்காய் எண்ணெய் பாதி, சமையல் எண்ணெய் பாதி, நெய் கொஞ்சம் சேர்த்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டு வெங்காயம், மல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா வதக்கிட்டு அரிசி சேர்த்திட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி. கடைசியா கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் இஞ்சினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தம் போட்டுடலாம். அடியில ஒரு பிளேட் வச்சு தம் போட்டுட்டேன். மேல கொஞ்சம் நெய்யுமே போட்டாச்சு. இந்த கேப்ல குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்புல கொஞ்சமா தேங்காய் ஊத்திட்டு மல்லி இலை தூவிட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு. சமையல் முடிக்கிறதுக்குள்ள கிச்சனே தலைகீழா மாறிடும். எல்லா கத்தியும் எதுக்கு தான் எடுத்து போடுவேன்னு தெரியல. தேவையில்லாம எல்லாத்தையும் இழுத்து போட்டு வச்சிருவேன். எல்லாத்தையும் கழுகி தொடச்சு வச்சுட்டு இந்த உப்பு ஜாடியெல்லாம் அடுப்பு பக்கத்துல இருக்கிறதுனால இருந்து தண்ணி எல்லாம் தெரிச்சிரும். அதனால அடிக்கடி தொடச்சு வச்சுக்குவேன். புதினா குச்சி நல்லா இருந்துச்சு. அதையும் தண்ணிக்குள்ள போட்டு வச்சுட்டேன். ஃபைனலா சாப்பாடும் மட்டன் குழம்பும் வச்சு சைட் டிஷ்க்கு மாம்பழத்தை வச்சு லஞ்ச் முடிச்சாச்சு. தேங்க்யூ.